வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிப்ரவரி 17 48ஆம் நாள் பயிற்சியாக இயற்கை அனனாஸ் கர்பூஜா சாறு, பெருங்குடல் மற்றும் சிறுநீரகத்தில் உள்ள கற்களை வெளியகற்றக்கூடிய சாறு. இயற்கை அனனாஸ் அப்படின்னு சொன்னோன்னா அன்னாச் பழம், கர்பூஜா அப்படின்னு சொன்னோன்னா கஸ்தூரி பழம். இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா, கிட்னியில் உள்ள ஸ்டோனை வெளியில் அகற்றுறதுக்குள்ள ஜூஸ் ரெடி பண்ண போகிறோம். இது பெருங்குடலுக்கும் நல்லா எனர்ஜி கொடுக்கக்கூடியதாக இருக்குது. தேவையான பொருட்கள்: முலாம்பழம் அரைப்பழம். முலாம்பழனாலும் கஸ்தூரி பழனாலும் கிர்னி பழனாலும் கர்பூஜா பழனாலும் ஒன்று தான். முலாம்பழத்தில் அரைப்பழம் நமக்கு தேவை. அன்னாச்சி பழத்தில் அரைப்பழம், இஞ்சி ஒரு சிறிய துண்டு, நாட்டு சர்க்கரை தேவையான அளவு, மண்பானை தண்ணீர் 1 டம்ளர். செய்முறை: இந்த முலாம்பழத்தை நல்லா கழுவிட்டு அதை அந்த அரை பழத்தை எடுத்து நடுவில் உள்ள விதைகளை எடுத்துட்டு அப்படியே நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு அப்படி எடுத்தோன்னா வந்துடும். அதை அப்படியே கம்ப்ளீட்டாக அப்படி எடுத்து ஒரு மிக்சியில் போட்டுறோம். அது மிக்சியில் போட்டு அதை நல்லா கொஞ்சோண்டு மண்பானை தண்ணி சேர்த்து அதை நல்லா அரைச்சி ஒரு பவுலில் எடுத்துடுறோம். எடுத்துட்டு அன்னாச்சி பழத்தை அதே மாதிரி நல்லா தோலை ஃபுல்லாக சீவி எடுத்துட்டு அது நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போடுறோம். இஞ்சி சின்ன துண்டையும் அதே மாதிரி நல்லா தோல் சீவிட்டு அது நல்லா கழுவிட்டு, ஏன்னா அதில் மண் இருக்கும், அதனால் நல்லா கழுவிட்டு தோல் சீவி கட் பண்ணி மிக்சியில் போட்டுறோம். இந்த அன்னாச்சி பழத்தையும் இஞ்சியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி இதை ஃபில்ட்ரு பண்ணிடுறோம். அன்னாச்சி பழத்துலேயும் அந்த சின்ன சின்னதாக அந்த தோல் இருக்கும். அதே மாதிரி இஞ்சியில் உள்ள சக்கையும் போகணுனால நல்லா அதை அதை ஃபில்ட்ரு பண்ணி அந்த கஸ்தூரி பழத்தை கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணி அதில் ஆட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுட்டு இதை நம்ம ஒரு கண்ணாடி டம்ளரில் ஊற்றி நம்ம ஒரு ஸ்பூன் போட்டு மெதுவாக உட்காந்து ஒவ்வொரு ஸ்பூனாக நம்ம உமிழ்நீர் கூட கலந்து நமக்கு ரொம்ப மெதுவாக நம்ம சாப்பிடும் பொழுது கிட்னியில் உள்ள ஸ்டோன்கள் வெளியில் வர்றதுக்கு இது இந்த சாறு சப்போர்ட்டாக இருக்குது. அன்னாச்சி பழமும் கிர்னி பழமும் கிட்னியில் உள்ள கற்களை வெளியில் அகற்றுவதற்கு பயன்படுது. அதே மாதிரி அடி வயிற்றுக்கு நல்லா ஒரு கூலான ஒரு தன்மை, ஒரு குளிர்ச்சி தன்மையை கொடுக்குது. பெருங்குடலுக்கு கொஞ்சம் இதமாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால இந்த கஸ்தூரி பழமும் அன்னாச்சி பழமும் சேர்த்து சாப்பிடும் பொழுது இஞ்சி இதில் உள்ள தேவையில்லாததை ஃபுல்லாக நச்சுக்களை ஃபுல்லாக வெளியில் அகற்றுவதற்கு பயன்படுகிறது. அதனால் இதை நம்ம அடிக்கடி நம்ம இந்த வெயில் காலங்களில் நமக்கு தேவைப்படும், அதிகமாக எடுத்துக்கலாம். மற்ற காலங்கள்லையும் நமக்கு இந்த முலாம்பழமும் அன்னாச்சி பழமும் கிடைத்ததுன்னா நம்ம வாங்கி சாப்பிட்டு மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.